ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் வச்சுட்டு இருந்த பல்ப் என்னென்னு தெரிய எரியாமல் போயிடுச்சு. சுவிட்சு போட்டாலும் ஒர்க் ஆக மாட்டேங்குது. வாங்க இன்றைக்கி நம்ம இதை ரெடி பண்ணி பார்க்கலாம். ஓகே, எடுத்துகிட்டு போயிடலாம். ஃபஸ்ட்டு கயிறு திருப்பி பார்க்கலாம். கயிறு வர மாட்டேங்குது. ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து லைட்டாக நம்பி அப்புறம் இது பண்ணிக்கலாம். கழட்டினா வந்துடும். வந்துடுச்சு. இப்போ பார்க்கலாம் என்ன பிரச்சனைன்னு. பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஒயர் வந்துட்டு கட்டாக இருக்குது. அதாவது கரண்ட் இருக்குது, ஷார்ட் ஆகி அந்த இடத்துல மட்டும் சால்ட்ரிங் வச்ச போதும். லைட்டாக ஷார்ட்டு தான் இருக்குது, ஒயரில் ஒன்றும் ஆகலை. சால்ட்ரிங் மட்டும் அந்த இடத்துல வச்சுக்கலாம். வச்சா எப்போயும் நார்மலாக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். சால்ட்ரிங் கையில் எடுத்து சூடு பண்ணிடலாம். அந்த சால்ட்ரிங் கையில் சூடு அடிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த இடத்துல கொஞ்சம் பேஸ்ட்டு மட்டும் அப்ளை பண்ணிக்கணும். அப்போ தான் சால்ட்ரிங் நல்லா பிடிக்கும். பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு அந்த இடத்த பிடிச்சி சால்ட்ரிங் அடிச்சிடலாம். பாருங்க, சால்ட்ரிங் ஆயிடுச்சு. ப்ளஸ் ஒயர் தான் நம்மளுக்கு அது கரண்ட் இருக்குது. ஓகே, சால்ட்ரிங் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம அதோட கேப் எடுத்து மாட்டிடலாம். மாட்டிட்டு நம்ம லைட்டாக அப்பயும் போல் நம்ம போட்டு பார்க்கலாம் எரியுது இல்லைன்னு. பாருங்கள், போட்டு பார்க்கலாம். பாருங்கள், எரியிருக்க ஆரம்பிச்சிருச்சு. லைட்டு நல்லா பிரைட்டாக எரியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ புரிஞ்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.